ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. இன்றைக்கி ஒரு சூப்பரான பீன்ஸ் சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கப் பருப்பு எடுத்து இப்படி குக்கரில் வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்து இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே நான் பீன்ஸும் கட் பண்ணிக்க போகிறேன். ஒரு கைப்பிடி பீன்ஸு இப்படி நறுக்கி எடுத்துக்கோங்க. சைஸ் உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட உருளைக்கிழங்கு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா அது என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் அதையும் உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கும் பீன்ஸும் போடுறதுனால சூப்பராக இருக்குங்க சாம்பார், இட்லி, தோசை, சாப்பாடு சூப்பராக நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. ஒரு நல்ல பெரிய தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் இது கூட புளியும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இன்னொரு தக்காளியும் எடுத்துக்கலாம் இந்த சாம்பாருக்கு. பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா ஒரு கடாய் எடுத்து 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூனு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனு. இது கூடவே கடலைப்பருப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நான் உப்பு போட மாட்டேங்க. காய்கறி போடும்போது தான் போடுவேன். மெஷர்மெண்ட்டு அப்போ தான் கரெக்டாக வரும். பார்த்திங்கன்னா நறுக்கி வச்சுருக்க காய்கறி இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டோம்னா எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா உப்பு அளவாக சேர்ந்து உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுறப்போ சீக்கிரமாக நமக்கு நல்லா வதங்கிடும் காய்கறியும். பார்த்திங்கன்னா இப்போவே ஒரு 10% குக் ஆகிடும் நம்மளோட காய்கறிலாம். பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. இது கூட மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டு தூள் நல்லா காரமாக இருக்குங்க, அதனால் நான் 1 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி இருக்குமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு ஒரு 200 ml தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு இந்த மாதிரி கவர் போட்டுருங்க. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணால் நமக்கு பார்த்திங்கன்னா பொங்கி வரும். சாம்பார் மேலே சிந்திடும். பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம் வெளியே போகிற மாதிரி ஹோல் வச்ச கவர் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 10 நிமிஷம் வேக விட்டதுக்கப்புறமா நம்ம பருப்பு தண்ணி இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணுறப்ப சூப்பராக இருக்கும் சாம்பார். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு நம்மளோட சாம்பார். நல்லா இதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்தில் கொதிக்க விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி மல்லித்தழை விட்டுக்கோங்க. விட்டுட்டால் நம்மளோட சாம்பார் ரெடி ஆகிடுங்க. சூப்பராக தோசை, இட்லி, சாப்பாட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.